தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாமக்கல் மாவட்டம் வீசானம் பகுதியில் இப்போது தெருமுனை பிரச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சமயம் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும், நமது பாஜக தொண்டர்களும் அனைவரும் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்து பேராதரவினை தர வேண்டும் என நாமக்கல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணன் மாவட்ட தலைவர் NP சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களுடைய சார்பாக நாங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் கடந்த 6/7/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் மக்களின் முதல்வர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர், பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களுடைய ஆணைக்கிணங்க பாஜக செயற்குழுவில் கூட்டப்பட்ட 7 தீர்மானங்களை பற்றிய விளக்க உரையை இப்பகுதியின் மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்கூற நாங்கள் நாமக்கல் மாவட்ட பாஜக சார்பாக இப்பகுதியில் வந்து தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோம். சென்னையில் இயற்றப்பட்ட அந்த 7 தீர்மானங்களை பற்றியும், மேலும் பொதுமக்களுடைய நலனுக்காகவும் வழக்குகளை விரைந்து முடிக்கவும் நமது மத்திய அரசாங்கம் இயற்றிய 3 சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வையும் பொதுமக்களாகிய உங்களுக்கு எடுத்துரைக்க நாங்கள் இப்பகுதியில் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோம். இந்த 2 நிகழ்ச்சிகளும் நமது ஊர் வீசானம் பகுதி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை விளைவிக்கக்கூடியவையாகும். ஆகவே இப்பகுதியிலுடைய பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேராதரவை தர வேண்டும் என இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தற்போது இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நாமக்கல் ஒன்றிய தலைவர் ஐயா திரு பாணியாண்டி ஐயா அவர்களையும், மகளிர் அணி ஒன்றிய தலைவி திருமதி திவ்யா அவர்களும், நாமக்கல் ஒன்றிய செயலாளர் பவானி என்கின்ற தேவி அவர்களும் மற்றும் ஊர் மக்கள் தொண்டர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த கூட்டத்தினை சிறப்பிக்க வருகை புரிந்த அனைவருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. இப்போது சென்னையில் இயற்றப்பட்ட அந்த 7 தீர்மானங்களை பற்றி நமது நாமக்கல் ஒன்றிய தலைவர் ஐயா திரு பாணியாண்டி அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் 7 தீர்மானங்கள். பாரத பிரதமருக்கு வாழ்த்து. பாரத மக்களின் பேராதரவு பெற்ற 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இச்செயற்குழு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த நாட்டு மக்களுக்கும் தமிழக பெருவாரியான வாக்குகளை அளித்த ஆதரவு தந்த தமிழக மக்களுக்கும் இச்செயற்குழு நன்றியும் பாராட்டியும் உறுத்தாக்குகிறது. அத்துடன் மத்திய அமைச்சரவையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் மாண்புமிகு டாக்டர் திரு SL முருகன் அவர்களுக்கு மீண்டும் இடமளித்து தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் தந்து பெருமை சேர்த்ததற்கு இச்செயற்குழு பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 2, விஷ கள்ளச்சாராய மரணங்கள். CPI விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 பேர் பார்வையை இழந்துள்ளனர். மேலும் 15க்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமாக ஆபத்தான நிலையில் உள்ளனர். சில குடும்பங்களில் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகள் அனாதையாய் நிற்கின்றனர். விஷ கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலான பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பது வருத்தத்தக்கது. கள்ளச்சாராயம் சகஜமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் கமிஷன் கரப்ஷன் என இருந்ததால் இந்த பெருந்துயரம் நடந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் சட்டவிரோத சாராய விற்பனைக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். எனவே கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய திறனற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை இச்செயற்குழு வன்மையாக கண்டிப்பதுடன், இந்த துயரமான உயிரிழப்புக்கு காரணமான சமூக விரோதிகளை அடையாளம் காணவும், குற்ற பின்னணி விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளவும் CBI விசாரணை வேண்டுமென இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது. மேலும் இதற்கான தார்மீக பொறுப்பேற்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலக
அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமென இந்த மாநில செயற்குழுவில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. இதுவரை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூட சொல்லாத தமிழக முதலமைச்சர் அவர்களை இந்த செயற்குழு கண்டிக்கிறது. மேலும் கல் என்பது இயற்கை பானம். தென்னை பனை மரங்களிலிருந்து கல் இருக்குவதால் தினசரி பராமரிப்பின் காரணமாக மரம் செழிப்படையும். கல் அருந்துபவர்களின் ஆரோக்கியத்துக்கு எந்த கேடும் விளைவிக்காது. குறைந்த விலையில் கிடைக்கும் பானம் இது. இதன் மூலம் தென்னை பனை விவசாயிகளுக்கு நிரந்தர வருவாய் கிடைக்கும். கல் இறக்கி விற்பதால் பல நன்மைகள் உண்டு. அரசுக்கும் வருவாய் கிடைக்கும். கிராம பொருளாதாரம் மேம்படும். எனவே கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்படுவதற்கும் ஆல்கஹால் கலந்த டாஸ்மாக் சரக்குகளை மிகப்பெரிய கேடுகளிலிருந்து மக்களுக்கான பாதிப்பை குறைப்பதற்கும் தமிழக அரசு கல் இறக்கி விற்பனை செய்திட அனுமதிக்க வேண்டுமென இச்செயற்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம். அடுத்ததாக ஒன்றிய மகளிர் அணி தலைவர் திவ்யா அவர்கள் இப்போ உரையாற்றுவார். தீர்மானம் 3. நதிநீர் உரிமை. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட முயற்சி கேரளா. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகா. சிலந்தியாறு பாலாறு ஆகியவற்றை குறுக்கே அணை கட்டி அண்டை மாநிலங்கள் என தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரங்களை ஒழிக்கும் விதமாக செயல்படும். அண்டை மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை தீவிரமாக கண்டிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழக விவசாயிகள் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தின் உரிமை நிலைவருத்த வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு பிரச்சனைகளை திசை திருப்புவதிலேயே குறியாக இருக்கிறது. அனைத்து அணைக்கட்டுகளும் தூர்வாரப்படாத காரணத்தால் முழுமையான தண்ணீர் தேக்கி வைக்காமல் வீணாகிறது. வாய்ப்புள்ள ஆறுகளில் தடுப்பணைகளை கட்ட முயற்சி எடுப்பதில்லை. இவ்வாறு தமிழகத்தின் நீர் ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிகளில் ஈடுபடாத திராவிட முன்னேற்ற கழக அரசை இச்செயற்குழு கண்டிக்கிறது. அத்திக்கடவு